அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சுக்கிர பயிற்சியானது ஜூலை 11ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா நிகழ்கிறது. இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது, இவர்களுக்கு சென்ற ஒரு காலகட்டத்தில் போலவே இந்த ஒரு சுக்கிர பயிற்சியினுடைய காலகட்டத்திலும் நடைபெறுமா, இல்லை ஏதாவது மாற்றங்கள் காணப்படுமா, பல விஷயங்களை பற்றி ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் காணப்படுதுங்க. லக்ஷ்மி தேவியினுடைய ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்படுது. அதுவும் சொல்லப்போனால் வியாபாரங்கள் பல நிதி ஆதாயங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் காணப்படுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இத்துடன் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பல நன்மைகளை சேரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு போக்குவரத்தின் மூலமாக பெரும் பணங்கள் கிடைக்க வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வாய்ப்பை பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் தவற விடாதீர்கள். இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. ரிஷபராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதனால மலாவிய ராஜயோகங்களானது உண்டாகுங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் புதனுடைய பயிற்சியும் மகா ராஜயோகங்களை உண்டாக்கும். இந்த ஒரு ராஜ யோகத்தினால பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நல்ல காலங்கள் தொடங்குது அப்படின்னு சொல்லலாங்க. ரிஷபராசியில் சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் செய்வது இவர்களுக்கு எந்த வகையில் பார்த்தீங்கன்னா வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, காதல், ஆடம்பரம், அழகின் கிரகமாக கருதப்படும் சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துளராசியை ஆளக்கூடிய கிரகங்களாகும். சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ராசிகளை சஞ்சரிக்கும் போது அது ஒரு சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் யோகமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு பலனை வாரி வழங்கும் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ அதனால் இந்த சுக்கிர பயிற்சி 11ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுனால சுக்கிரன் தனது ஆட்சி ராசியான ரிஷப ராசிக்கு செல்கிறார். இந்த பயிற்சி மிக மிக பார்த்தீங்கன்னா முக்கியமானது. பெற்று அமர்ந்திருந்த சுக்கிரன் இனி உங்களுடைய 2வது வீட்டில் சஞ்சரிக்க போகின்ற பண வருவாயானது அதிகரிக்குங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளானது இப்பொழுது தொடங்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியங்களானது கிடைக்குங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் ஏற்படும். அதற்கான ஒரு காலகட்டங்களாக இந்த சுக்கிர பயிற்சியில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த ஒரு தருணத்தெல்லாம் நீங்கள் கடந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டில் சந்தோஷ அலைகளானது வீசக்கூடிய காலங்கள் இது. சிலருக்கு ஊதிய உயர்விற்கும் அதேபோல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பிரகாசமான வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. இதனை நீங்கள் சரியாக எந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இப்பொழுது என்னெல்லாம் செய்து கொள்ளணும், அதேபோல் என்னெல்லாம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்பவுமே பார்த்திங்கன்னா செம்மையாக காணப்படும். காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. அதே போல் பணம் சம்பாதிப்பது தொடர்பான விஷயங்களில் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் பணவரவு பார்த்திங்கன்னா இருக்கிறதோ அதே அளவிற்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் விரயங்கள் செய்வதை நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் தொழில் செய்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குங்க. இதற்கான ஒரு புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு புதிய ஒரு ஒப்பந்தங்களும் பார்த்திங்கன்னா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு. உங்களை தேடி வரக்கூடிய அந்த ஒரு வேலையை பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லலாம். வேலையில் இருப்பவர்களுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய திறமைகளை பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திறமைக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான இந்த காலகட்டங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகளாக இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே நிறைய சந்தேகங்கள்லாம் ஏற்பட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டமா இல்லை லாபமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பார்த்திங்கன்னா தீர்வு காண முடியாத அளவிற்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். அது உங்களுக்கு கையாள முடியாத அளவிற்கு கூட பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். இப்போ இந்த சுக்கிர பயிற்சியினுடைய காரணத்தினால பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல லாபங்களானது ஏற்படுங்க. அந்த ஒரு லாபங்கள் ஏற்படுவதனால உங்களுடைய மனம் மகிழும். அதனால் நிதி நிலைகளானது இப்பொழுது அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும்.
உங்களுடைய குடும்பத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால நீங்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாவே அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கீங்க, அப்போ அந்த பிரச்சனையை வந்து பேசும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபங்கள் வரும். அந்த சமயத்தில் உங்களுடைய கோபங்கள்லாம் வந்து குறைச்சிட்டு காதில் எந்த ஒரு விஷயத்தையுமே வாங்காத மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து மீண்டுடலாம். மேலுமே உங்களுடைய உடல் நலனில் நீங்கள் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 2வது வீடான குடும்பம் தனவரவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல எதிர்பாராத பலனை வந்து தரக்கூடும். அதேபோல் நிதி ரீதியாக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து வலுவாக இருந்தாலுமே சில காரணங்களால் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடு மற்றும் மன அமைதியின்மை இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். 2ஆம் இடத்துல இருப்பது வந்து உங்களுடைய பேச்சில் வந்து அதிகாரம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குன்னு தான் சொல்லணும். அதேபோல் சம்பள உயர்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. செவ்வாய் 2ஆம் இடத்தில் வந்து இருக்கிறாரு. அதனால் கோபமாக நீங்கள் பேசுவதை வந்து தவிர்க்க வேண்டும். அதேபோல் உங்களுடைய சகோதரர்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. அவங்களால ஏதாவது ஒரு விஷயங்களானது உங்களுக்கு நடக்கும். காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சில் நகைச்சுவையானது அதிகரித்து காணப்படும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல ஒரு தகவலானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க போகுது. குருவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறாரு. பரம்பரை சொத்தில் பங்கு கிடைக்க வந்து இப்போது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லலாங்க. ஏன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. பரம்பரை சொத்தில் பங்காளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு இப்போ நீங்கள் வந்து கேட்டு வாங்கி கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. குழந்தைகளால் நீங்கள் சந்தோஷமாக வந்து இருப்பீங்க. அதேபோல் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் வந்து இருக்கிறாரு. ஆடம்பர செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் குறைச்சிக்கணும். ஆடம்பர செலவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு செலவுகளை நீங்கள் குறைத்தீங்க அப்படின்னா அந்த ஆடம்பர செலவுகளை குறைக்கும் பொழுது உங்களுக்கு சேமிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு செலவுகளை குறைக்கும் பொழுது நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். சேமிப்பானது உங்களுக்கு பிற்காலத்திற்கு உதவும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கையாளணுமோ அதற்கு தகுந்தாற் போல கையாண்டு வந்து பயன்படுத்திக்கோங்க. மனதிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியானது இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி 8ஆம் இடத்துல வந்து இருக்கிறது. உங்களுக்கு மனதில் ஏதாவது ஒரு பாரங்களானது உண்டாகிட்டே இருக்கும். அந்த பாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனபாரங்களானது உங்களுக்கு உண்டாகும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் வந்து இருக்கிறாரு. படிப்பில் வந்து கவனத்தை வந்து செலுத்தணும். கேது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து இருக்கிறாரு. எல்லா காரியங்களுமே பார்த்திங்கன்னா இப்பொழுது சிறப்படையுங்க. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நேயர்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டுமோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தில் இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வந்து காத்துட்ருக்கு, அந்த பிரச்சனைகளை எப்படி நீங்கள் வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்தில் வந்து விடுபட்டுக்கோங்க. தேவையில்லாத மற்றவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைகளை வந்து வச்சுக்க வேண்டாம். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு இடத்துல இப்போ பிரச்சனை நடக்கு, அந்த பிரச்சனையில் போயிட்டு நீங்கள் மூக்க நுழைச்சி நீங்கள் பேச போய் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு நினைக்கும் பொழுது அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உங்கள் மீது வந்து விழக்கூடிய அளவிற்கு வந்து ஏற்படுங்க. ஸோ அதனால் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தலையிடுவதை வந்து தவிர்த்துக்கோங்க. ரிஷபராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக எடுத்து வந்த ஒரு வீண் பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ நீங்குங்க. அதை நினச்சி நீங்கள் வந்து பயத்தில் இருக்க வேண்டாம். இப்போ அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தீர்ந்துடும். அதே போல் மரியாதையானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அந்தஸ்தும் வந்து ஏற்படும். வெளிநாட்டு பயணங்கள் வந்து செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் வந்து செய்யலாம். வெளிநாட்டு பயணங்களை வந்து மேற்கொள்ளலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பயணங்கள் ரொம்ப நாளாகவே எனக்கு கிடைக்கல, போக முடியல, எப்போ பார்த்தாலும் அதற்கு ஒரு தடையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். தொழில் வியாபாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கலே வந்து நான் சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதில் வந்து நான் வந்து ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா முன்னேறலாமா இல்லை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நஷ்டத்தில் வந்து காணப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொழில் வியாபாரத்தில் சிக்கல் இல்லாமல் கொஞ்சம் வந்து நிவர்த்தி ஆகி
ஒரு நல்ல நிலைக்கு வந்து போகக்கூடிய சூழல் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.